நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை. நம்ம அவரை வெறும் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்றதை விட முன்னாள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு நம்மளை போன்ற தமிழர்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்தியா முழுவதும் எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பெருசா வந்து பேசப்படுவதில்லை. அதுல திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு குறைந்த வயதிலேயே வந்து இந்திய அளவில் வந்து ஐபிஎஸ்ல தேர்ச்சி பெற்று கர்நாடகா உட்பட பல மாநிலங்களுக்கு வேலை செஞ்சா கூட கர்நாடகாவில் அவர் வேலை செஞ்ச அந்த நேரத்துல வந்து அவர் இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு. அவருடைய வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரொம்ப வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு தலை நிமிரக்கூடிய விஷயமா வந்து அவரு பண்ணியிருந்தாரு. அப்பத்துல இருந்தே தமிழகத்துல திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் வளர ஆரம்பிக்குது. அப்போ அவர் வளர ஆரம்பிச்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கூட திரு ரஜினிகாந்த் கூட தான் ஆரம்பிக்கும் கட்சியில வந்து அவர் முதலமைச்சராக விரும்பல, திரு அண்ணாமலை அவர்களை தான் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கிட்டயே வந்து டைரக்டா பேசியிருந்தாரு. அது அப்பயே ஊடகங்கள் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பின்னால ரஜினி சார் வந்து அது வந்து எல்லாரோடையும் வந்து பப்ளிக் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெரியக்கூடிய எல்லா சினிமா நடிகரை தெரியலாம், ஒரு அரசியல்வாதியை தெரியலாம், இல்லை ஒரு விளையாட்டு வீரனை தெரியலாம். ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து தமிழ்நாடு முழுவதும் தெரிய செய்தவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய அந்த படிக்கிற திறன் வந்து அவர் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிப்பாரு, சீக்கிரமா வந்து அதை வந்து வெளிக்கொணரும் கூடியவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அவரோட துரதிருஷ்டம் என்னன்னா அவரு பிஜேபியில போய் சேர்ந்தது தான். பாரதிய ஜனதா கட்சி அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் மேல வந்து காவி சாயம் பூசப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் இதுக்கு அப்புறமா அந்த காவி சாயத்தை அவர் எடுக்கிறதே வந்து ரொம்ப படாத பாடுபடணும். அது வேற வழி இல்லாத அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளியா தான் நான் அதை நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வந்து ஒரு மதத்திற்கானவராக இருக்கிறது வந்து வாய்ப்பு கிடையாது. அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தமிழகத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். அதுவும் பாருங்க அந்த நேரத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து திரு ரஜினி சார்லாம் வந்து ட்ரை பண்றாங்க எப்படின்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக அவர் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அப்ப கூட வந்து ரஜினி சார் தப்பிச்சிடுறாரு. அது திரு நம்முடைய அண்ணாமலை சார் வந்து எதுக்காக பிஜேபி கூட சேர்ந்தார் அப்படின்னா, தமிழகத்துல அன்னைய தேதியில வந்து பிஜேபி வந்து அவ்வளவு பெரிய ஒரு கட்சி கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் மட்டும் பிஜேபி இல்ல. அந்த மாதிரி ஒரு கட்சியில போந்து அந்த கட்சியை வளர்ப்பதுதான் ஒரு போர் வீரனுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை நினைப்பாங்க. ஜெயிக்கிற கட்சியில போய் சேர்றதை விட ஒரு தோற்றிருக்கும் ஒரு கட்சியை எடுத்து வளர்த்து பெரிய ஆளாக்கானது அவருக்குன்னு வந்து ஒரு தனிப்பெயர் வரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவரு பாரதிய ஜனதா கட்சி அந்த நேரத்துல வந்து யூஸ் பண்ணாரு. காங்கிரஸ் கூட யூஸ் பண்ண காங்கிரஸ் ரொம்ப கோஸ்ட் போஸ்ட் இருந்ததுனால அவரு பிஜேபி செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பயே அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் மக்கள் இந்தியா முழுதும் வந்து பிரபலப்பட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுதும் பிரபலமான ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்படின்ற பேரை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்தியா முழுதும் வந்து தெரிகிற அளவுக்கு வந்து தன்னுடைய செயலால் வந்து ஒரு செயலால் ஒரு நேர்மையான விஷயத்தால் வந்து இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபராக திரு அண்ணாமலை இருக்கிறாரு. அவருடைய இந்த வரவு வந்து பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நம்ம பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட மோடி வருது கிட்டத்தட்ட வந்து தமிழகத்துல 18.36% வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி வாங்குறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமா இருந்தது அண்ணாமலை அவர்களுடைய டெய்லி செயல்பாடு, அவரை நம்பி வந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து வந்து 2026லயும் பிஜேபி வந்து தனியா இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து இன்னும் நல்ல பேர் அண்ணாமலையோட தலைமையில தனியா இருந்தா நல்ல பேர் எடுத்துக்கலாம். ஆனா இறுதி கட்டங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால அடுத்த முறை எங்க தமிழகத்துல வந்து மேலும் வந்து சீட்டுகளை எழுந்துருமோன்னு சொல்லிட்டு பிஜேபி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதால அவர் தமிழக பிஜேபியில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இன்று அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பிஜேபி விட்டு வெளில வந்துடுறாரு. அது வந்து நான் நம்புறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்றவங்கலாம் வந்து எல்லாரையுமே வந்து பாரதிய ஜனதாவின் கைப்பிள்ளை, இது அவர் பெற்றெடுத்த பிள்ளை, பெற்றெடுக்காத பிள்ளை எதனா ஒரு பேர் வச்சு அவங்க சூப்பரா எஸ்கேப் ஆகி அதே பிள்ளைகிட்ட வாழ்க்கை நடத்தலாம் கத்துக்குன்னு தமிழர்கள் வந்து முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல இப்போ அண்ணாமலை அப்படின்றவர் வந்து ஒரு தமிழர், சுத்தமான தமிழர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில வந்து ரொம்ப ஓரத்துல ஒரு விவசாயியா இருந்து சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி விவசாய மகன் சொல்லி சொல்லுவார். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கட்சியில வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் ஆளானதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. ஆனா நம்ம அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா உண்மையா வந்து ஒரு ஏழ்மை விவசாய குடும்பத்துல இருந்து எந்த அதிர்ஷ்டமும் இல்லாமல் தன் சுய செயலால் சுய முயற்சியால் சம்பாதிச்சு சுய முயற்சியால் நல்லா படிச்சு வேலை கிடைச்சி நல்ல பேர் வாங்கி முழுக்க
பில்லா படத்துல வந்து திரு அஜித் சார் சொல்ற மாதிரி தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு வினாடியும் நானா செதுக்குனது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நொடியும் அவரா செதுக்கி இன்னைக்கு இந்த நிலைமை வந்து நிற்கிறாரு. அவரோட வளர்ச்சியை வந்து யாருன்னா தப்பா எடை போடாதீங்க. அது வந்து மற்றவங்கள மாதிரி அவர் வந்து தேவையில்லாத வந்து அது சில 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 அரசியல் பித்து விளையாட்டுகளை செஞ்சு அவர் வந்து இந்த லெவலுக்கு வரல. உண்மையா படிச்சு நேர்மையா உழைச்சி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சேர்ந்தது மட்டும்தான் பெரிய தவறு இன்னைக்கு இருக்கு. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் அது சரி. ஆனா அது வந்து அவருக்கு வந்து பெரிய பிளாக் பாயிண்டா இருக்க போகுது அரசியல் வாழ்க்கையில. நம்ம ஏற்கனவே பழைய நிகழ்ச்சிகளே சொல்லியிருந்தோம். அடுத்து வரும் தமிழக தலைவர் நம்ம 3 பேரை சொல்லியிருந்தோம். ஒண்ணு வந்து திரு அண்ணாமலை, ஒண்ணு வந்து திரு சீமான், ஒண்ணு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த மூவர் தான் வந்து எதிர்கால தமிழகத்தை வந்து கட்டமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இன்னை தேதி வரைக்கும் அந்த செயலை மாத்தல. திரு விஜய் அவர்களை வந்து நம்ம ஒரு கேம் ஸ்பாய்லரா தான் பாக்குறோமே தவிர ஒரு கேம் கொண்டு போறவரை எனக்கு என்னோட கண்ணுக்கு தெரியல. ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். ஒரு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ல்டு கப் நடந்துச்சுல, ஒரு உலக கோப்பையில ஒரு நடக்குது, ஒரு உலக கோப்பை கிரிக்கெட் நடந்து வச்சுங்களேன். அப்போ எல்லாமே டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்தியா நல்லா எல்லாத்தையும் பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாமே கீப்பிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்தியா வின் பண்ணணும் ஒரு கணிப்பு இருக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்து நல்லா அவங்களும் பேட்டிங் பவுலிங் எல்லாம் ஃபீல்டிங் நல்லா இருக்கு, அவங்க வின் பண்ண ஒரு கணிப்பு இருக்கும். இவங்க 2 பேர் மிஸ் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணோட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கன்னா கீழே இருந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சரியா இருக்காது. ஆனா அந்த நேரத்துல எல்லாமே கிளிக் ஆகி டக்குன்னு அடிச்சு போட்டு ஸ்ரீலங்கா அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். உடனே வந்து எல்லாருமே வந்து இல்ல ஸ்ரீலங்கா தான் உலக பெஸ்ட் டீம் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது சும்மா கொஞ்ச நாள் இருக்கும். ஆனா மறுபடியும் அதே இந்தியா பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்த ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி அது வந்து திரும்பி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ஃபுட்பாலோட நடந்துட்டு இருக்குது உலக கோப்பை ஃபுட்பால் கூட. அது வந்து பாத்தீங்கன்னா சில கண்ட்ரில இருக்கும், அர்ஜென்டினா, பிரேசில், அப்புறம் வந்து நம்முடைய பிரான்ஸ், அந்த மாதிரி ஜெர்மனி போன்ற கண்ட்ரில வந்து பெருசா வந்து விளையாட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏன்னா ஒரு கண்ட்ரி வந்து ஒரே ஒரு உலக கோப்பை வெற்றி பெற்றவொடனே இது தொடர்ந்து உலக கோப்பை வெற்றி பெற்று சொல்ல கணிக்க முடியாது. அந்த மாதிரிதான் அரசியலும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்த அரசியல். அதுல எப்பனா இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் தமிழ் அரசியல ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. இது தொடர்ந்து நீடிக்குமா நிலைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்ன நம்ம நினைப்பது நடக்காம போனது. அதுவும் கடைசி 4 நாட்கள் நடந்த ஒரு பிரளயத்துலதான் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சது. அதுவும் இந்த ஆட்சி வந்து பெரும்பான்மை ஆட்சியில ஒரு 107 எம்எல்ஏக்களை வெற்றி ஒரு ஆட்சி. மேபி இன்னும் இப்பயே வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு டிவிகேல இருந்து. இந்த மாதிரி இடர் நடந்து சப்போஸ் ஆட்சி மாறிச்சுன்னா அடுத்த 5வது வருஷத்துல வந்து திரு விஜய் அவர் வந்து கட்சி வச்சிருப்பாரா, இப்ப இருந்த மாதிரி அவருக்கு கிரேஸ் இருக்குமா, அவருக்கு முகத்துகளை கவர்ச்சி இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குரிய. அதனால 2030 நான் ஏற்கனவே கணிச்சபடி அண்ணாமலை, உதயநிதி மற்றும் திரு சீமான் இந்த 3 பேருடைய கொள்கை கோட்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல அதிமுக இருந்து யாருன்னா ஒரு புதிய ஒரு தலை வரணும், கண்டிப்பா வந்தாதான் அதிமுக தலை தூக்க முடியும். ஆனா அதிமுக நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏஜ் ஆனா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அவருடைய வைராகியம் என்ன பொறுத்த இன்னைய தேதியில வந்து இருக்கிற அரசியல் தரவுலயே ரொம்ப வந்து ஒரு புத்தி வாய்ந்தவர், வந்து ரொம்ப புத்திசாலினா அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்க. ஏமாத்துறது, எப்போ எப்படி வந்து பொறுமையா இருக்கிறது, எப்போ வந்து முன்னாடி அடிக்கிறது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அதனால அவரும் வந்து ஒரு கிரேட் கேமரா இருப்பாரு இந்த அரசியல் விளையாட்டுல. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ எடுத்துக்கொண்டு போகும் அரசியல் என்ன அரசியல்னா ஒரு அறிவு சார்ந்த அரசியல் எடுத்துட்டு போவார் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அறிவு சார்ந்த அரசியல் வந்து விரும்பக்கூடிய இருக்கிறாங்க. இலவசம் வேணாம், அப்புறம் வந்து இந்த விஷயத்தை எப்படி வேலைகள் இப்படி நடக்கணும், இந்த விஷயத்துல வந்து இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கிறாங்க. ஆனா அவங்க வெற்றி பெற ஒரு கட்சி வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ தமிழ்ல உள்ள அரசியல் எல்லாருமே வந்து வெற்றியை மட்டும் குறிக்கோளா கொள்ளாம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கத்து தரணும். இப்ப வந்து ஒரு 10%, அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25 மாறதான் திடீர்னு வந்து ஒரு அறிவு சமுதாயமா வந்து தமிழகம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏற்கனவே வந்து திரு சீமான் அவர்களும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த மக்கள் வந்து அறிவு சம்பந்தமான தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கும் எண்ணமே எப்பவுமே அவங்களுக்கு இருந்தது கிடையாது. அவங்க கிட்ட என்ன ஒரு குறையை கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த குறையை கண்டுபிடிச்சு பெருசா பேசுவாங்கன்னா முழுக்க முழுக்க குறையே உள்ள ஒரு தலைவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு என்ன பண்ண அவங்களை ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட இந்த மக்களை நல்ல எண்ணம் கொண்ட மக்களாக மாற்ற திரு அண்ணாமலை முயற்சி செய்திருக்கிறாரு. அவரு இன்று ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்னுடைய கட்சியில 50 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை அவரு அரசியல் பிஜேபி போறதுக்கு முன்னாடியே தொடங்கிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல அவர் வந்து கட்சிக்கு போனோம்னா அந்த அமைப்பு அமைதியா இருந்த அந்த அமைப்பு வந்து இப்ப புத்துயிர் கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறார். அப்பத்துல இருந்து அதை இப்ப புத்துயிர் கொடுத்து மீண்டும் அதுல ஒரு 18 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 50 லட்சம் உறுப்பினர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை அரசியல் கட்சியாக மாத்தி இந்த சமுதாயத்தை அறிவு சமுதாயமாக மாற்றும் என்ற முயற்சி செய்து கொண்டிருக்கும்
திரு அண்ணாமலையை நம்ம கண்டிப்பா வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா அரசியல் தலைவர் எல்லாருமே வந்து ஜெயிக்கணும், வைப் பண்ணணும், ஃப்ரீ கொடுக்கணும், எல்லாமே வந்து அரசியலே பண்ணணும் அப்படின்னு இல்லாம மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அது அரசியல் வந்தாலும் பண்ணலாம், வராமையும் பண்ணலாம். வெற்றி தோல்வி அப்புறமா தூக்கி வச்சுட்டு மக்களுக்கு அறிவு வந்து கண்டிப்பா வந்து அரசியல் அறிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு கெட்ட பேர்ல இருந்து வெளியில வந்து நாட்டுக்காக நல்ல செய்வோட நல்லவராக மாற நம்மால் முடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.